ஹலோ கைஸ், வெல்கம் டு பக்கெட் லிஸ்ட். இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூ சீரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வணங்கான் பாலா அவரோட டைரக்ஷன்ல வணங்கான் படத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெஃபண்டம் கேரக்டர். அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தங்கச்சி. அவர் வந்து ஒரு ஒரு முரட்டு பீஸ். போற இடமெல்லாம் பாத்தீங்கன்னா அநியத்தை தட்டி கேட்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆர்வ கோளாறுல உடம்புல இருக்கிற எல்லா எலும்பையும் உடச்சு எண்ணி வச்சுட்டு வந்துடுறாப்புல. இதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு ஆதரவு ஹோமேஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவரை செக்யூரிட்டி கார்டா போடுறாங்க. அதுக்கப்புறம் அங்க நடக்கிற ஒரு சம்பவத்தினால வேற வேற பிரச்சனைகள் அவருக்கு வருது. அதை எப்படி அவர் ஃபேஸ் பண்ணாரு, அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த வணங்கான். என் பாலமாமா வந்துட்டாரு, என் பாலமாமா வந்துட்டாரு. அதுலயும் ஒரு இக்கு இருக்கு. என்னன்னா இன்டர்வல் ஒரு 15 இருந்து ஒரு 20 நிமிஷம் முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் பொறுத்தவரை ஒரு அவுத்து விட்ட படம் மாதிரி தான் போகும். அத நீங்க கதைக்கு தேவையான எல்லா கேரக்டரோட பில்டப்புக்கு அவ்வளவு டைம் எடுத்திருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்கலாம். இல்ல ஏதோ எடுத்து வச்சிருக்காங்க, சரி ரைட் பாப்போம், போர் அடிக்கலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது அவங்கவுங்க எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து தான். ஆனா போர் அடிக்காம அப்படியே ஓரளவுக்கு போயிடும். அந்த 20 நிமிஷத்துல இருந்து ஒரு 15 நிமிஷம் இன்டர்வல், அதுக்கு ஒரு இன்டர்வலுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா படம் ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. இன்டர்வலுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பாலா அவரோட சிக்னேச்சர் ஸ்டைல்ல என்னென்ன படம் நம்ம எல்லாம் பார்த்திருப்போம். அவரோட சிக்னேச்சர் ஸ்டைல டிபிக்கலா என்னென்ன ஃபார்முலால இருக்குமோ அது எல்லாமே அப்படியே தான் இருக்கு. அங்கங்க டார்க் ஹியூமரை வச்சு ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. பார்க்கலாமே, நல்லா இருக்கேன். ப்ரீவியஸ் அவருக்கு 2 படங்களுக்கு மத்தியில பார்க்கும்போது இது ரொம்பவே நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ் தெரிஞ்சதுதான். பாலா அவரோட படத்துல கிளைமேக்ஸ் வந்து ஹார்ட் ஹிட்டிங்கா தான் இருக்கும். அது எல்லாமே நமக்கு தெரிஞ்சதுதான். அதுக்காக ப்ரீவியஸா பாத்தீங்கன்னா ஒரு சூழல் பில்ட் பண்ணுவாங்க, எமோஷனல் பில்ட் பண்ணுவாங்க. அது இந்த படத்துல இந்த எமோஷனல் சீனுக்காக இவங்க மெனக்கட்டது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. கொஞ்சம் போதும்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இதுல ஹீரோ கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஏறக்குறைய அந்த பிதாமகன் படத்துல ஒரு விக்ரம் கேரக்டர் மாதிரி தான் இருந்தது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சில சீன்ஸுமே பாத்தீங்கன்னா பிதாமகனை நம்மளை ஞாபகப்படுத்தாம இருக்காது. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா யூஏ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா பிலோ 18க்கு வந்து தேவையில்லைதான். சில கண்டென்ட் இந்த படத்துல இருக்கு. இந்த படம் வந்து முழுக்க முழுக்க ஒரு மெச்சூர்ட் ஆடியன்ஸ்க்கு மட்டும்தான். இந்த படம் எப்படின்னா சில பேத்துக்கு பிடிக்கும், சில பேத்துக்கு பிடிக்காது. அந்த பிதாமகன் டைம்ல சில ரிவ்யூஸ் எல்லாம் வந்திருக்கு, அதை நான் படிச்சிருக்கேன். சில பேத்துக்கு பிடிச்சிருக்கு, சில பேத்துக்கு பிடிக்காத மாதிரி தான் அந்த ரிவ்யூஸ் எல்லாம் வந்தது. அதே மாதிரிதான் இந்த படமும். வீடியோ விட்டு போயிடாதீங்க, ஒரே நிமிஷம். நம்ம சேனல்ல ரிவ்யூ மட்டும் தான் பாக்குறவங்க கொஞ்சம் சேனலுக்குள்ளார போய் வேற வேற கண்டென்ட் நாங்க பண்ணியிருக்கோம். இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டு இருக்கோம். அதை போய் பார்த்து உங்களோட கருத்துக்களையும் சப்போர்ட்டுகளையும் கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. போய் பார்க்கலாங்கிற மாதிரி தான் இந்த படம் இருக்கு. அந்த அளவுக்குலாம் ப்ரீவியஸ் பாலா அவரோட படங்கள் மாதிரிலாம் இல்ல. ஓகே, நல்லாதான் இருக்கு. ஒரு சின்ன லைன் தான், ஆனா பெரிய ஒரு தாக்கத்தை கொடுக்குற ஒரு கண்டென்ட். ஒரு மாற்றுத்திறனாளி அவங்களோட வழி இன்னொரு மாற்றுத்திறனாளிக்கு தான் தெரியும் அப்படிங்கிற அந்த ஒரு கண்டென்ட்டுக்கு இவங்க என்னென்ன பண்ணுவோம் அது நேர்மையாவே பண்ணிருக்காங்க, நல்லாவே பண்ணிருக்காங்க. நல்லா இருக்குது. சோ நீங்க இந்த படம் பார்க்கலன்னா ஒரு ட்ரை கொடுக்கலாம்.